ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வாழ்க்கை நிலையில் எத்தனையோ உறவு முறைகள் ரொம்ப அன்பாக இருந்துட்டு திடீர்னு வெறுத்து தள்ளிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட உறவுகள் வெறுத்துட்டு போகிறத நினச்சி நிறைய டைம் என்ன பண்ணுவாங்கன்னா கவலை அடைஞ்சு கண்ணீர் வடிச்சிட்ருப்பாங்க. இப்படி நம்மளை ஒருத்தங்க வெறுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்கள திரும்ப நம்ம காலடிக்கு வர வைக்கணும்னா நம்ம இதை செய்தோன்னா உடனே அவங்க திரும்பி தேடி நம்ம காலடிக்கு ஓடி வருவாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? தேடி சென்று அன்பை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நினைக்காதீங்க. நம்ம ஆசையாக பேசுனா அந்த உறவுகிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? அவமானம்தான் நம்மளுக்கு மிஞ்சம். இங்கே உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக ஒருத்தங்க உங்ககிட்ட அன்பாக இருக்காங்கன்னா அவங்க யாருக்காகவும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரிடமும் நம்மளை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. நம்மக்கிட்ட அவங்க நம்மளை விட்டுட்டு போகவும் மாட்டாங்க. அதே போல தான் மௌனத்தில் உள்ள வார்த்தையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடியுதோ அவங்க தான் உங்களுக்கு கிடைச்ச உண்மையான உறவு. நீங்கள் திடீர்னு கோவப்படுறீங்கன்னு வைங்களேன், அந்த கோபத்தில் உள்ள அன்பை புரிஞ்சுக்குவாங்க. அதே போல் மௌனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த மௌனத்துக்குள்ள மீனிங் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட உண்மையாக ஒருத்தங்க உறவில் இருக்காங்கன்னா, உண்மையான அன்பு வச்சுருக்காங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதே போல் தான் அனைவரிடமும் சரியான நபரை தேடுறாங்க. ஆனால் யாருமே அவங்க விருப்பம் போல் சரியான நபராக வாழணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறதே கிடையாது இன்னைக்கு. அதே போல் தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சிலரை மறந்துடுங்க, அதே போல் சிலரை மன்னிச்சிடுங்க, சிலரை வெறுத்துருங்க. எவரையும் தூக்கி சுமக்கணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சுமையாக தான் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கையில் அன்பை தரவங்களை காணிச்சிரும், அனுபவத்தை தரவங்க தான் ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்காங்க. இவங்க அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உறவுக்கிட்ட போய் நம்ம நல்லா பேசி பழகிறோம். லாஸ்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு பெரிய அனுபவத்தை தந்துட்டு போயிடுறாங்க. வாழ்க்கையில் அனுபவப்பட்ட பிறகு தான் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்குறோம். அதே போல் உண்மையாக நேசித்து உண்மையாக அன்பாக இருந்த ஒரு உறவை ஏதோ ஒரு சூழ்நிலையில் இழந்துட்டாங்கன்னா அது மெய்தி நிறைய உறவுகள் இருந்தாலும் அந்த உண்மையான உறவை இழந்த பிறகு ஒரு அனாதை மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சிலவங்களை பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் தன்னை இன்னொருத்தவங்க கிட்ட ஒப்பிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே என்ன ஏற்படும் அப்படின்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அப்படி நம்ம அடுத்தவங்களே ஒப்பிட்டு பார்த்து நம்மளே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. உலகத்தில் பெஸ்ட் என்ன தெரியுமா? உங்களுக்கு நீங்கள் தான். இந்த புரிஞ்சலை நீங்கள் வச்சுக்கிட்டாலே யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அந்த தாழ்வு நிலை, தன்னைத்தானே தாழ்த்திக்கிற அந்த எண்ணங்கள் மாறிடும். அப்போது அந்த தாழ்வு நிலை, அந்த தாழ்வு மனப்பான்மை உங்ககிட்ட இருந்துன்னா நீங்கள் என்ன யோசிக்கணும்னா உங்களுக்கு நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி யோசிங்க. அந்த தாழ்வு மனப்பான்மை உங்களை விட்டுட்டு வெளியே போயிடும். சிலவங்களை பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பொய் சொன்னால் சரி பிரச்சனை இல்லை தான், ஆனால் எதிரே இருப்பாங்க தெரியுமா, அவங்க ஒரு முட்டாள்னு நினச்சி சிலவங்க ஒரு முட்டாள்தனமான பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப சிரிப்புக்குள்ள விஷயம்னே சொல்லலாம். அதே போல தான் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய நிலைமை நம்மக்கிட்ட இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் பிறரை கெடுக்கக்கூடிய நிலை, அந்த எண்ணம் ஒருபோதும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ஏழையாக இருக்காங்கன்னு வைங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில நம்ம இருந்தாலும் அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் யாரையாவது போய் கெடுத்து பேசி அவங்க குடும்பத்தை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கிறது ஒரு சிறந்த மனிதனுக்கு அழகுன்னே சொல்லலாம். அதே போல தான் இங்கே வாழ வேண்டிய வயசில் வசதி இருக்கிறது இல்லைங்க. ஆனால் வசதி வாய்ப்பு எல்லாம் வரும்போது நம்மளுக்கு வாழ்க்கை இருக்கிறது இல்லை. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வாழக்கூடிய வயசில் நிறைய பேரை பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கவங்களே யோசித்து பாருங்களா. நீங்கள் வாழக்கூடிய வயசில் வாழாமல் உழைப்பீங்க,
பணத்தை தேடி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏமை தேடி ஓடிடுவோம். ஆனால் அந்த அந்த டைமெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் வயசான பிறகு நீங்கள் எதிர்பார்த்த அந்த பணம் வசதி எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம், சேர்த்து வச்சுருவோம். ஆனால் இனியாவது வாழலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வயசாகி போயிருக்கும், வாழ்க்கையை நம்ம இழந்து போயிருப்போம். அதே போல தான் அறிவு வரும்போது தான் மனுஷன் என்ன பண்ணுறான்னா முதிர்ச்சி ஆயிடுறான். அறிவு நல்ல ஒருத்தங்க கிட்ட வந்துன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஏதாவது ஒரு செயலை செய்யும் போதும் நம்ம யோசிக்க தொடங்குகிறோம். அப்போ அங்கே ஒரு முதிர்ச்சி வந்துடுச்சு. ஆனால் அந்த அறிவு வந்த பிறகு கூடவே ஒன்று வருது. அது என்னென்னா ஒழுக்கமும் வருது கூடல. இப்படி போனால் இப்படி ஆகும், இப்படி போனால் இப்படி ஆகுங்கிற ஒரு கரெக்டான ஒரு மனநிலைக்கு வருவோம், முதிர்ச்சி ஆயிடுவோம். அப்போ நமக்கு அறிவு வந்துடுது. அதுக்கு பிறகு இப்படிலாம் போனால் இப்படி ஆகும்னு தெரியும் போது நல்ல ஒரு ஒழுக்கமும் கூடவே வருது. சில உறவுகள் நல்லா பேசிட்டு பழகிட்டு திருப்பி நம்மக்கிட்ட கொஞ்ச நாள் கழித்த பிறகு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி வெறுத்து சில உறவுகள் வந்து தள்ளிட்டு போயிடுது. இது வந்து நிறைய வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ இப்படி வெறுத்து உதறி தள்ளிட்டு போன அந்த உறவுகளை உண்மையாக நேசித்த உறவு என்ன பண்ணுதுன்னா யோசித்து யோசித்து அனுதினமும் கண்ணீர் வடிக்குது. ஏன்னா அவங்க உண்மையான பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க காண்பிச்ச போலியான அன்பை இந்த உள்ளம் வந்து உண்மை நினச்சி அதை வந்து மறக்கவும் முடியாமல் அவங்ககிட்டருந்து வெளியே வரவும் முடியாமல் கண்ணீர் வடிக்குது. இப்படி உங்களை ஒருத்தங்க வந்து வெறுத்து உதவி தள்ளிட்டு போனாங்கன்னா அவங்கள நினச்சி நீங்கள் அனுதினமும் அழுதுட்டு இருந்தீங்கன்னா அங்கே ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை உண்மையாக ஒருத்தங்க நேசிச்சிருப்பாங்கன்னா கண்டிப்பாக உங்களை வெறுத்துட்டு உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க காண்பிச்ச அன்பு வந்து போலியான அன்பு. இன்னொன்று பாருங்க, இப்படி வெறுத்து உதறி தள்ளிட்டு போகிறவங்க 2 டைப்பாக இருக்காங்க. காரணமே இல்லாமல் வெறுத்து தள்ளுறவங்களும் இருக்காங்க, காரணத்தோடு வெறுத்து தள்ளுறவங்களும் இருக்காங்க. இதில் நிறைய உறவுகளை நீங்கள் பார்க்கும்போது பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூடவே இருந்திருப்பாங்க. பணம் எல்லாம் இருக்கும்போது சில உறவுகள் வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் பண வசதி உள்ளவங்க அப்படின்னு சொல்லி சில உறவுகள் வந்து நல்லா பழகி பேசியிருப்பாங்க. சேம் டைம் அதே டைம் உங்ககிட்ட உண்மையான அன்பு இருந்து உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா அந்த உறவுகள் வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்ககிட்ட பழகின உறவு உங்ககிட்ட பண வசதி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்களெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி உங்ககிட்ட பணம் இல்லைன்னு உடனே விட்டுட்டு போனாங்க. நாளைக்கு நீங்கள் பணத்தை சேமிக்கும் போது நீங்கள் அவங்கள விட உயர்ந்த நிலைமைக்கு வந்த பிறகு திருப்பி வருவாங்க. திருப்பி அகெயின் உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னா உங்களை விட பெஸ்ட்டாக ஒருத்தங்கிட்ட பணம் இருக்குன்னா உடனே திருப்பி அவங்கக்கிட்ட போவாங்க. அப்போ இப்போமாவது அந்த உறவு உங்களை விட்டுட்டு போயிட்டு இப்போமாவது அவங்களுடைய சுய ரூபம் உங்களுக்கு தெரிஞ்சேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்கன்னு சொல்லுவேன். அவங்களுக்காக கண்ணீர் வடிக்காதீங்க, அவங்க தான் கவலைப்படணும். ஏன்னா நீங்கள் உண்மையாக நேசித்த உறவு, நீங்கள் உண்மையாக பாசம் வச்சுருக்கீங்க, உங்கள் பாசத்துக்கு தகுதி இல்லாத பர்சன் அவங்க அப்படின்னு சொல்லி அந்த உறவு, அந்த வெறுத்துட்டு போன உறவுகிட்ட இருந்து நீங்கள் வெளியே வர பாருங்க. இன்றைய தலைமுறையில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லவ்ங்கிற பேரில் காசுக்காக பிள்ளைங்களை ஏமாற்றி, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றிக்கிறாங்க. ஆனால் அது உண்மை வந்து காசு இல்லை அப்படின்னு தெரியும் போது கலத்தி விட்டுட்டு போகிறாங்க காசுக்காக பழகிறவங்க. நீங்கள் நேசித்த உறவு உங்களுக்கு உண்மை இல்லை, ஒன்லி காசுக்கு மட்டும்தான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா கையெடுத்து கும்பிட்டு அவங்கள வழி அனுப்பிட்டு அவங்க கண் காணும்படி நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும். நீங்கள் வாழ்கிறத பார்த்து அவங்க திருப்பி ஓடி வருவாங்க, நீங்கள் ஏற்றுக்காதீங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய பதிலடியாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை.
பை see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.